வாங்க மாப்ள. நாடக ஆரம்பிச்சாச்சு, வந்தாச்சு, பப்புனு வெளியில வந்தாச்சு. ஆமா, கூட்டம் கூடியாச்சு, அருமையான கூட்டம். ஆமா, இன்னைக்கு நாடகம் அதுவுமா இன்னைக்கு நல்லா மழை பெஞ்சு ஆமா, அப்படி ஜெகஜோதியா குளு 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 குளுன்னு இருக்கு. குளு 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 குளுன்னு இருக்கு. இத்தனை நாள் வேக்காடா வெந்து ஊத்தும் போற ஊரல இன்னைக்கு தான் அப்படி இருக்கு எனக்கு. நாடக அருமையான நாடகம், சிறப்பான நாடகம், சிறந்த நடிகர்கள் கொண்டு வந்து ஒவ்வொரு நடிகர்களும் இன்னைக்கு அருமையான நாடகம் போட்டாச்சு. இந்த நாடகம் நல்லா இருக்குதுன்னு கெட்டு போறது வாத்தியார சொல்லியா? இந்த ஒரு நாடகம் நல்லா இருக்குதுன்னு கெட்டு போறது யார் கையில இருக்கு? யார் கையில? நீங்க சொல்லுங்க. இப்ப இசைக்கலைஞர் நீங்க 4 பேர் நினைக்கலாம், நம்மளை வச்சு தான் இந்த நாடகத்தை கொண்டு போய் நீங்க நினைக்கலாம். ஆமாயா, நாங்க நினைக்கிறோம். இது ஒண்ணும் தவறு கிடையாது. சரி, அதே மாதிரி வேஷம் போட்டு நடிக்கிற 5 பேர் உள்ள இருக்கிற நாங்களும் பகுமானமா நினைக்கலாம். நம்மளை வச்சு தான் இந்த நாடகத்தை கொண்டு போகணும், நம்ம தான் விடிய வைக்க முடியும் அப்படின்னு நாங்கள் நினைக்கலாம். சரிப்பு, இது ஒண்ணும் தவறு கிடையாது. நீங்க நினைக்கிற தவறு இல்ல, நாங்க நினைக்கிற தவறு கிடையாது. யார வச்சுதான் நாடகம் நல்லா இருக்குன்னு கெட்டு போறது யாருன்னா அவங்க கையில தான். யார் கையில? மைசெட்டு தான். ஒரு நாடகத்துக்கு முக்கியத்துவம் ஒளிபெருக்கி தானே. ஒளிபெருக்கி மட்டும் நல்லா இல்லையாக்க உள்ள இருக்க நடிகர்கள் ஏன்டா வெளியில போற அந்த ஊருக்கு ஏன்டா நாடகத்துக்கு வந்தான் அப்படின்னு கடுப்புல தொழில் பண்ற மாதிரி வந்துடும். அருமையான ஒளிபெருக்கி உங்களுக்கு எப்படி இருக்கு? அருமையா இருக்கு. இது குறையில என்னப்பா 20 வருஷமா பாக்குறேன், எங்களுக்கு தெரியாது. அப்படி நீங்க 20 வருஷம் பாக்குறேன், 30 வருஷம் பாக்குற பெருசு இல்ல வாத்தியார. என்ன இந்த இடத்துல என்ன இருக்கு அப்படின்னா என்னைக்குமே பிரிய ஆடியோஸ் பத்தி எங்களுக்கு தெரியும். கண்டிப்பா. அதனால அருமையான ஒளிபெருக்கி, அருமையான இசைக்கலைஞர்கள், அருமையான ரசிகர்கள் 3 சிறப்பா வந்து நாடகத்தை சிறப்பான முறையில் அமைச்சு நாடக அமைப்பாளுக்கு பேர் வாங்கி கொடுத்துட்டு போகணும். சரி, நாடகம்னா இதுதான் நாடகம். டே அப்பா, இப்படி ஒரு நாடகம் பார்த்ததுல இருந்து நம்ம நாடகத்தை பத்தி இந்த வட்டாரமே பேச்சா பேசணும். நம்ம பேச்ச தவிர வேற யாரு பேச்சு பேசப்படாது. அப்படி சொல்லுங்க. அடுத்த வருஷம் இங்க திருவிழா வைக்க தொட்டிக்கு நம்மளுடைய நினைப்பு இருக்கணும். அப்படி நினைப்பு இருக்கிற அளவுக்கு நம்ம தொழில் பண்ணணும். அதுக்காக வந்திருக்கிறோம். ஒரு சில இடங்களுக்கு போனோம்னா வாத்தியார ஏன்டா அந்த ஊருக்கு நாடகத்துக்கு திரும்ப கடுப்புல தொழில் பண்ணுவோம். ஒண்ணு விளங்காது, ஒண்ணு விளங்காது. ஏன் எதன காரணம்? ஏன் கடுப்புல தொழில் பண்றோம்னா நாடகம் வச்சு போட ரொம்ப சிரமப்பட்டு 2 லட்சம் 3 லட்சம் செலவு பண்ணி திருவிழா வச்சு இந்த வரி வம்புகள்லாம் போட்டு சிரமப்பட்டு நாடகத்தை வச்சு போடுவாங்க. இந்த நாடகத்தை கெடுக்கிறதுக்குன்னே ஒரு சில கூட்டம் வந்துடும். ஐயா, அது என்ன கூட்டம்? ஊருக்கு ஊரு தண்ணியை போட்டு பாத்தீங்கன்னா முன்னாடி உட்காந்துக்கிட்டு இந்த பப்பனுக்காரனையும் பேச விடாம டான்ஸ் செய்ய ஆட விடாம கிடையா கெடுத்து நாடகத்தை கெடுக்கிற ஊர்கள் நிறைய ஊர்கள் இருக்குது. அந்த மாதிரி நம்ம ஊர்லயா? இல்ல, ஒரு சில ஊர்கள் நான் சொல்லியிருக்கேன், நம்ம ஊர்னு சொல்லல. அப்படி ஒரு சில ஊர்கள் அமைஞ்சிருது. அப்ப நம்ம நடிகர்களுக்கு வெறுப்பாயிரு, என்னடா இப்படி ஊர்ல நாடகத்தை வச்சுட்டு இப்படி கலெக்டா பண்ணிக்கிட்டு கரைச்சல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு நம்மளுக்கு கடுப்புல தொழில் பண்ணுவான். ஒரு சில ஊர்களுக்கு வருஷம் இந்த ஊர்ல நாடகம் மாட்ட மாட்டாங்க, நம்மளை எல்லாம் கூப்பிட மாட்டாங்கன்னு ஆசையோட தொழில் பண்ற ஊர்களும் இருக்குது. சரி, அதனால ஏன்னா ஒரு சில பகுதிகளுக்கு போயிட்டோம்னா கெட்ட வார்த்தை பேசினாதே கோமாளின்னு ஒத்துக்குருவாங்க. கோமாளி சூப்பர்னு சொல்லுவாங்க. கோமாளி சூப்பர், அருமையான கோமாளி, எங்கடா கிடந்தது கோமாளியை கூட்டியாந்தியா, அடே பின்னிட்டாண்டா பின்னிட்டாண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில பகுதிகள் நம்ம ஏரியா மாதிரி ஊர்களில் நாடகத்து போனோம்னா கெட்ட வார்த்தை பேசணும்னா லேசுவாசா தொட்டும் தொடாம பட்டும் படாம, அதுக்காக கெட்ட வார்த்தை பேசுறதுக்கு அட்வான்ஸ் ஒரு கூட்டியாந்துருக்காங்க. இல்ல, ஏதோ பட்டும் படாம தொட்டும் தொடாம கொஞ்சம் கொஞ்சம் இந்த நாடகத்துல கொடுத்து வச்சது யாரு தெரியுமா? யாருப்பு? நீங்க நாடக உலகத்துக்கு வந்து எத்தனை வருஷம் ஆகுது வாத்தியாரே? நான் வந்து 22 வருஷம் ஆகுது. 22 வருஷத்துல எந்த பிள்ளையாவது மேடையில கைய தொட்டிருக்கீங்களா? இல்ல இல்ல. கட்டி பிடிச்சிருக்கீங்களா? நகி பேட்டா முத்தம் கொடுத்திருக்கீங்களா? டொக்கோமோ அந்த குடுப்பன உங்க 4 பேருக்குமே கிடையாது. என்ன சொல்றீங்க? இப்போ அதுக்கெல்லாம் கொடுத்து வச்ச மகாராஜா நான் தான் வாத்தியாரே. என்ன நீங்க அப்படி சொல்றீங்க? நான் கேக்குறேன், நாடகத்துக்கு மொத்தம் எத்தனை பேர்? 10 பேர் வந்தோம். ஐயா, நாடகத்துக்கு 9 பேர் வந்திருக்காங்க. டிரைவரோட சேர்த்து 10 பேர் கணக்கு. இந்த 10 பேர்ல கொடுத்து வச்ச மகாராஜா யாருன்னா நான் தான். மாப்ள, என்ன வாத்தியாரே நீங்க சும்மா பேசுறதெல்லாம் கேட்டு போக நாங்க ஒண்ணும் ஆள் இல்ல. இங்க பாருங்க, அப்படி எல்லாம் நாடகத்துக்கு 10 பேர் வந்திருக்காங்க. 10 பேர் இதுல கொடுத்து வச்சவங்க நீங்க மட்டும் சொல்றீங்க, எப்படி சொல்றீங்க? இப்ப நான் கேக்குறேன், உங்களுக்கு ஏதாவது வள்ளி பப்புனுக்கு யாரு சொன்னீங்க? டான்ஸ். முருகனுக்கு வள்ளி. இப்ப மாற்ற வாரடி. நான் எப்பவுமே மாற்ற மாட்டேன். நாரதர் இருக்கார்ல, அவருக்கு எந்த சொல்லியும் அவர் வெறும் கையடி தான். என்ன மாப்பிள்ள, நீங்க வரும்போது அந்த வேலை இருக்க போது பாருங்க, உங்க பேச்சு சுத்தமா நீங்க இடத்தை அழுத்தும் பொழுது நீங்க அங்கேதான் வரிய நினைக்கிறேன். இந்த பாருங்க பொட்டிய நொறுக்கக்கூடிய வாத்தியாரே வேண்டாம். அதனால அருமையான நாடகம், சிறப்பான நாடகம், அருமையான ஒரு வாத்தியாரே 5000 பேர் இருந்து நாடகத்தை கெடுக்கிற உரிமை இருக்குது. ஆமா, 50 பேர் உட்கார்ந்து விடுகிறவரை ரசிக்கிற உரிமை இருக்குது. அதனால எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி, ஆண்களுக்கு பெண்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இந்த இடத்துல தொழில் பண்ணி நல்ல பேர் வாங்கி நாடக அமைப்பாளருக்கு பேர் வாங்கி கொடுத்துட்டு போகணும். காலையில நாடக அமைப்பாளருக்கு காசு கொடுக்கும் பொழுது அருமையான நாடகமியா, அருமையான நடிகர்களை சொல்லணும். ஐயோ, இந்த கோமாளி எங்கன கடந்து கூட்டியாந்தாங்கன்னு தெரியல அப்படின்னு யாரும் சொல்லிடப்படாது. சொல்லாத அளவுக்கு நடந்துக்கிறேன். ஆகினால வந்தவருக்கு வரவேற்பு எப்படி சொல்ல வந்த தெரியுமா? கந்தா இருக்கும் இட கந்த தோட்டம், என் காதலி இருக்கும் இட மட தோட்டம். கந்தை இருக்கும் இட கந்த தோட்டம், என் காதலி இருக்கும் இட மட தோட்டம். கந்தன் இருக்கும் இட கந்த தோட்டம், என் காதலி இருக்கும் இட மட தோட்டம். சைக்கிளுக்கு ஓடுகிற குதிரை ஓட்டம், என் சைக்கிள் வந்து 10 கடா வள்ளுவ கொட்டம். பாஞ்சாணி இதனமானி
எப்பா ஞானி ஆமையா. இதரமானி யாரையா? அபகதாமி அபரமானி அடி தந்தை இருக்கும் இடக்கது தோட்ட காதலிக்கு இருக்கும் இடமட தோட்டம் ஏ தனனே தனனா தனனா நீ தனனா 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 நீ தனனா 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 கோவப்பட மாட்ட நம்ம கோயம்புத்தூர் பொண்ணு ஈரமான பொண்ணு நம்ம அடி வீடு அடியா பொண்ணு ஏய் இந்தா ஏய் இந்தா ஏய் இந்தா ஏய் இந்தா ஏய் இந்தா கோவப்பட மாட்ட நம்ம அடி 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 ஈரமான போய்க்கு போடியா பாண்டி பொண்ணு திரும்பி கூட பார்க்க மாட்டா தெரிஞ்சுக்க அடி. சீக்கிரத்தில் சிரிக்க வேண்டாம் சிவகாசி பொண்ணு என்னுடைய பெண்ணுக்கு தாயிரமான மனசுடா அந்த பொண்ணுக்கே தங்கமான மனசுடா அந்த பொண்ணுக்கே கரும போல உதடுடா அந்த பொண்ணுக்கே நடு கையில ஆண்டு புள்ளடா நீ ஆண்ட புள்ளடா கிடக்கத்தான் இப்ப மனசு இருக்காண்டா எல்லா பொண்ணு தேடி முட்டை நமக்கு போட்ட பேரு அவினைனா ஏனைனா இருக்கு விட கந்த தோட்ட காதலிக்கு இருக்கு விடமட தோட்டம் ஏ தனனா 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 நீ தனனா 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 நீ தனனா 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 கலங்கிடத்த மாட்ட நம்ம கருமுடி பொண்ணு மைங்கிடத்த விடாத விடாத பொண்ணு ஏய் இந்தா ஏய் இந்தா ஏய் இந்தா ஏய் இந்தா ஏய் அப்பா கலங்கிடத்த மாட்ட நம்ம போடா 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 மைங்கிடத்த மாட்ட நம்ம மதுரக்கார இப்ப வாயை திறந்து பேச மாட்டா மழை பண்ணி அப்படி. சொன்ன பெத்தை கட்டிட்டு பஸ் என்ன பட்டின பொண்ணு அண்ண போல பெண்ணுக்கே ரெண்டு மணிக்கு அறிவிடா திருத்தி பேச பெண்ணுக்கே திருப்பி நான் அழகுடா கொஞ்சம் பெண்ணுக்கே கண்ணு புள்ளி சிரிப்படா கொஞ்சம் பெண்மனோ பத்திக்கிட்டா காதல் என்னடா ஏய். காதல் சொல்லடா அப்படி. சிகன காட்டினா அவ திருத்தி பேசடா எல்லா முள்ள தேடி தெரிஞ்சு வைக்க மாட்ட பேர் அடினைனா ஏனைனா இருக்க விட கண்ட தோட்டம் என் காதலி இருக்கும் இடமான தோட்ட சைக்கிளுங்க ஓடி குதிரை ஓட்டம் என் சட்டை வந்து வந்துக்கிட வள்ளுவர் கோட்ட வந்திருக்க கூட்ட ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நோக்கம் இருக்கு பாத்தியா என்ன நோக்கம் நம்ம வந்துட்டாலே வெளியில வந்துட்டாலே ஆமா. நம்மளுக்கெல்லாம் வண்டி 100ல போய்கிட்டே இருக்கு. ஆமாப்ல நம்மளுக்கெல்லாம் இந்த சவ 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 சவன்னு இழுக்கிற பழக்கம் பிடிக்கப்படாது ஆத்தர் கம்பா நிக்கணும் வந்தமா இல்ல மாப்பிள்ள ஸ்பீடா நிக்க தொழில் அப்படி சொல்லுங்க அதத்தான் சொல்றேன் ஏதோ நீங்க வேற ஏதோ நோக்கத்துல சொல்ற மாதிரி மாப்பிள்ள உங்களை போய் சவச்சவனு இழுத்தா பிடிக்காது உங்களுக்கு நம்மளுக்கெல்லாம் இந்த இழுவையே பிடிக்காது ஆமாப்ல. வந்தமா நறுக்கு நறுக்குன்னு செஞ்சமா போனமான்னு இருக்கணும் ஆமா, ஆமா. ஆமா பெட்டிக்காரனா அருமையான பெட்டிக்காரியா ஆ. மிருதங்கம்னா அருமையான மிருதங்கமியா ஆல்ரவுண்டர் அருமையான ஆல்ரவுண்டர் தாளக்காரன் அருமையான தாளக்காரு கோமாளியை நம்ம ஊர்ல வந்து நல்லா செஞ்சாயா சூப்பர் கோமாளியா அப்படின்னு நீங்க சொல்லப்படாது அவங்க சொல்லணும் அப்படி சொல்லணும் சொல்ல வர்றேன் சொல்ற அளவுக்கு நம்ம வைக்கணும் ஆமா. அதுக்காக வந்திருக்கிறோம் உண்மையிலேயே வந்திருக்க கூட ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு நோக்கம்னு சொன்னேன் என்ன? சில பேர் இருந்திருப்பா பப்பன் கேட்பேன் நல்லா பேசுவான் நல்லா பாடுவான் நல்லா ஆடுவானா நல்லா செய்வானா என்ன செய்வா தொழில் இதே அப்படி வாத்தியார். சொல்லுங்கயா சில பேர் இருந்திருப்பா டான்ஸ் கார்பல நல்லா பலியா கூட்டி வந்திருக்காங்களா இல்ல எது கிளவிய மாப்பிள்ள என்ன கிறுக்குத்தனமா பேசுறீங்க கிளவினா நான் நாடகத்துக்கு வருவோம்மா கிளவினா வர்றது இல்ல. ஆத்தாடி 4 பேருமே வரமாட்டான் ஏன் குமரிய கூட்டி வந்து ஏய் கிளவிய ஊர்ல கூட்டி வந்து யாரைய செருப்படி பூசு வர்றது இல்ல நான் கேக்குறேன் குமரிய கூட்டிட்டு வந்திருக்கேன் என்ன பண்ண போறீங்க ஆட விட்டு பாப்போம் அவ்வளவுதானே ஆட விட்டு தானே பாப்பீங்க ஆமாயா. நீங்க ஆட விட்டு தான் பார்க்க முடியும் ஆ. ஆனா நான் வெளியில வந்தவனா கட்டி பிடிப்பேன் கைய பிடிப்பேன் முத்தம் கொடுப்பேன் இது எல்லாமே நான் செய்வேன் மாப்பிள்ள என்ன வாத்தியாரே? அப்படி சொல்லாதீங்க மாப்பிள்ள உண்மையா தான் சொல்லுவேன் இன்னைக்கு நீங்க கட்டி பிடிப்பீங்களா சரி அம்மா இன்னைக்கு முத்தம் கொடுப்பீங்க ஆமா வாத்தியாரே, என்ன பாப்போமா என்ன நீங்க ஆஹா நீங்க எங்கேயோ வேற எங்கேயோ போற மாதிரி தெரியுதே செய்வே வாத்தியாரே நீங்க செய்யணும் சரியா. அதனால சில பேர் வந்திருப்பாங்க வள்ளியை பார்க்கணும் நோக்கம் ஒரு சில பேர் நாரதர் பார்க்கணும் நோக்கம் ஒரு சில பேர் வடிதி விடு காலையில முருகனை பார்க்கணும் நோக்கம் அப்படி இயக்கத்துடைய நோக்கத்தோடையும் இந்த இடத்துக்கு வந்தவங்க கூட தூக்கத்தோட மட்டும் நாடகம் பார்க்க யாரும் வரப்படாது தெரியல சாப்பிட் அது என்ன எல்லாம் சொல்லி முடியும் தூக்கத்தோட நாடகம் பார்க்க வரக்கூடாதுன்னு சொல்றீங்க வாத்தியாரே 10 பேர் உட்கார்ந்து நாடகம் பார்த்தாலும் இந்த வள்ளி திருமண நாடகத்தை கண்ணோடத்தோட பார்க்கணும் ஆமா சில பேர் வந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க என்னடா நாடகம் வீட்டுல தான் தூக்கம் இல்லை இன்னைக்கு ஒரு நாளைக்கு போய் உட்காந்து நாடகம் பார்ப்பா அப்படின்னு உட்காந்து கடமைக்கு பார்க்கறவங்க இருக்கிறாங்க சரி. அதனாலதான் ஏன்னா இப்ப எல்லாம் எல்லாரும் முகத்தை பாருங்களே மல்லிகை பூவா மலர்ந்து இருக்கு ஆமா. இதே முகத்தை ஒரு 3 மணி 3:30 மணிக்கு 4 மணிக்கு பாருங்க சரி. நீங்க என்னத்தை தான் இசைக்கலைஞர்கள் மடார்னு அடிச்சாலும் சரி. இந்த பக்கம் நான் எவ்வளவுதான் தாவிக்கிட்டு தெரிஞ்சாலும் காலையில 3 மணிக்கு மேல அம்புடுக்கு தொங்கிருது மாப்பிள அதெல்லாம் மத்த பக்கம் மேல வந்தா மாப்பிள சரி இன்னைக்கு எப்படி தொங்க இன்னைக்கு தொங்காது தொங்க விடப்படாது விடுவீங்களா நீங்க எப்படி ஆளு இல்ல எப்படி ஆளு பாட்டி ஆகணும் நொறுக்க போர் இப்ப பாத்துக்கிறீங்க ஐயா கல்லுமடா ஆமா அதனால கண்டிப்பான முறையில நிப்பாட்டுக்கு நம்பிக்கையோட தான் வேஷம் போட்டு வந்திருக்கிறேன் ஆமாய்யா. அதெல்லாம் நீங்க எல்லாம் வாத்தியார் விட்டு பிள்ளைகளா வந்திருக்கியா வாத்தியார் வேற வந்திருக்கியா சொல்லுங்க. அதனால நாடகத்தை நிப்பாட்டி ஆக ஆமாய்யா. எப்படி சொல்ல தெரியுமா ஊரு விட்டு ஊரு வந்து காதல் கைது பண்ணாதீங்க பேரு கெட்டு பண்ணாதீனா நம்ம வளப்பு என்ன ஆகுங்க அடி விட்டு தம்பி அட வேணாம் தம்பி எத்தனை பேரு வீடு உங்களை நம்பி அட விட்டு மாப்பிள இது வேணாம் மாப்பிள எத்தனை பேரு நாங்க உங்களை நம்பி ஒரு விட்டு ஒரு வந்து பாப்பா. காதல் கைது பண்ணாதீங்க
என்ன வேணா என்ன வேணா என்னால கெட்டு போவேனே என்று ஆராய்ச்சி பண்ண வேணா பண்ண வேணா ஊருல உலகத்துல எங்கது போலது நடக்கலையா வீட்டையும் மறந்து விட்டு வேற ஒரு நாட்டுக்கு ஓடலையா மன்மதலிலேயே வெண்டவருண்டோ இல்லே 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 மங்கிலாதுரு வெற்றியும் உண்டு இல்லே 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 மன்மதலிலேயே வெண்டவருண்டோ போடு, போடு. மங்கிலாதுரு வெற்றியும் உண்டு அடி காதல் இல்லாம பாடிய கூட ஊரு விட்டு ஊரு வந்து பப்பப்பா. காதல் பண்ணாதீங்க ஆனா பொருந்தா எல்லாரும் ஒண்ணு அன்பாக என்ன வேணும் என்ன வேணும் வீணா தெரிஞ்சா ஆனந்தம் இல்ல வேற என்ன சொல்ல வேணும் வாழ்க்கைய ரசிக்கணும்னா வச்சு குடி வாசனைப்பட வேணும் அடி வாலி வைக்கிறா மாப்பிள்ளைய லேசா தொட வேணும் கண்ணிய தேடுங்க நறுக்குனே தொடுங்க ஒன்று ஆமா 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 போறியா கண்டது 1000 கவிய வரும் ஆமா 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 கண்ணிய தேடுங்க கற்பனை வரும் ஆமா. கண்டது 1000 கவிய வரும் அட காதல் இளநீரே பாடிய கூட இங்கதாங்க நீங்க வாத்தியார் நிக்கிறீங்க ஆகினால் இந்நகரத்தின் பொன்னகரமாய் நன்னகரம் ஒன்று இருக்கும் சரி மாப்பிள்ளை இருங்க மாப்பிள்ளை ஆவரங்குளம் கிராமத்தில் அமைந்திருக்கும் பொய் சொல்லா மெய் சொல்லும் மெய்யா ஏனார் கோயில் புறவேட்டு புலாவை முன்னிட்டு இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நாடகத்திற்கு ஏமுக்குளம் காவல்துறை சார்பு ஆய்வாளர் அவர்களை தலைமையேற்று தரும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். கிராம நிர்வாக அலுவலர் எங்கிருந்தாலும் மேடைக்கு வருமாறு கிராமத்தின் சார்பாக அழைக்கப்படுகின்றோம். நாடக இசை கலைஞர்களுக்கு கிராமத்தின் சார்பாக மரியாதை செய்யப்படுகிறது. ஆபரங்குளம் கிராமத்தின் சார்பாக எங்க அர்மோனிய வாசிப்பாஸ்தருடைய எங்களது அன்பு வாத்தியார் மிக புளியங்குளத்தை சேர்ந்த ராஜ மணிகண்டன் அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாக மாலை அணிவித்து பொன்னாடப்பட்டுப்படுகிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக மிருதங்க வாசிக்கும் அன்பு எனது மைத்துனர் மாகிய கண்ணன் இடையப்பட்டியை சேர்ந்த கண்ணன் மாமா அவர்களுக்கு மாலை அணிவித்து பொன்னாடப்பட்டுப்படுகிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக ஆல்ரவுண்ட் மாஸ்டர் பரவம்படியை சேர்ந்த அன்பு மாமா முருகன் மாமா அவர்களுக்கு மாலை அணிவித்து பொன்னாடப்பட்டுப்படுகிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக தாள வாசிக்கும் மருது மாமா அவர்களுக்கு மாலை அணிவித்து பொன்னாடப்பட்டுப்படுகிறார்கள். கல்விமடை அருமை தம்பி சேதராசன் அவர்களுக்கு ஆவரங்குளம் கிராமத்தின் சார்பாக இந்த மலர் மாலையும் பொன்னாடையும் அளிக்கப்படுகிறது. உங்கள் முன்பு பப்புனாக நடிக்கும் அருமை மைத்துனர் திருமண்மட்டியைச் சேர்ந்த அருமை மாப்பிள்ளை முத்துராஜ் அவருக்கு மாலையும் பொன்னாடையும் நிறுத்தி கருவப்படுகிறார்கள். போடுங்கண்ணே. ஒளிபெருக்கி அமைத்துக் கொண்டிருக்கும் பெரியார் ரேடியோ உரிமையாளர் மேடைக்கு வருமாறு அழைக்கப்படுகின்றோம். கொட்டகை அமைப்பாளர் பன்னீர்செல்வம் எங்கிருந்தாலும் மேடைக்கு வருமாறு கிராமத்தின் சார்பாக அழைக்கப்படுகின்றோம். ஏமுக்குளம் காவல்துறை சார்பு ஆய்வாளர் அவர்கள் மேடைக்கு வருமாறு ஆவரங்குளம் கிராமத்தின் சார்பாக மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். மாப்பிள்ளை போட்டு விடுங்க. பெரியார் ரேடியோ இயக்குனர் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக மலர் மாலை அணிவிக்கப்படுகிறது. கொட்டகை அமைப்பாளர் பன்னீர்செல்வம் மேடைக்கு வருமாறு கிராமத்தின் சார்பாக அழைக்கப்படுகிறார்கள். மாலை எடுத்து மரியாதை செய்த ஆவரங்குளம் கிராம பொதுமக்களுக்கு எங்களது பெரிய இயக்குனர் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கே பப்பனாக தொண்டி நடிக்கும் முத்துராஜ் அவர்களுக்கு ஆவரங்குளம் கிராமத்தின் சார்பாக இந்த மரியாதை செய்யப்படுகிறது. கொட்டகை அமைப்பாளர் பன்னீர்செல்வத்திற்கு கிராமத்தின் சார்பாக மலர் மாலை அணிவிக்கப்பட்டது. பயர்மன் எங்கிருந்தாலும் மேடைக்கு வருமாறு கிராமத்தின் சார்பாக அழைக்கப்படுகிறார்கள். யூடியூப் நண்பர் அவர்களுக்கு ஆவரங்குளம் கிராமத்தின் சார்பாக மலர் மாலை அளித்து மரியாதை செய்யப்படுகிறது.
சொல்லுங்க மாப்பிள. நன்றியா. நீங்க சொன்னாதான் வெயிட்டா இருக்கு. அப்படியா? எல்லாமே நீங்க ஒப்படைச்சிருங்க. எங்களுக்கெல்லாம் மாலை அணிவித்து பொன்னாடிப்பட்டிய மாபெரும் கிராமமாகிய நமது கிராமத்தர்களுக்கும் விழாப்படி நடத்தி கொண்டிருக்கும் மற்ற விழா கமிட்டியர்களுக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் மனமார்ந்த நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். பாத்தியாரே வந்தவன மரியாதை செஞ்சுட்டாங்க. ஆத்தாடி மரியாதை செஞ்சு நம்ம என்ன செய்யணும்? மரியாதையோட காப்பாத்திக்கிறோம். வாங்கிக்கிறேன். ஆகினால் இந்நகரத்தின் பொன்னகரமாய் நன்னகரமணி இருக்கும் ஸ்ரீ முத்தையா சுவாமி தினை விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி வட்டம் சீர்பாத செங்குளம் கண்மாக்கரையில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பொய் சொல்லா மெய் சொல்லு மெய் ஐயனார் திருக்கோவில் புறவி எடுப்பு விழாவை முன்னிட்டு இவரங்க மேடையில் ஆபரங்குளம் கிராமத்தார்கள் நடத்தப்படும் நாடகம் இன்றைய தினம் இரவு 10 மணிக்கு ஆபரங்குளம் கிராமத்தில் அமைந்துள்ள சிங்கார வண்ண மின்னல்களில் மரியாதைக்குரிய உயர்திரு காவல்துறை சார்பாய்வாளர் தலைமையிலும் மரியாதைக்குரிய உயர்திரு கிராம நிர்வாக அலுவலர் அவர்கள் முன்னிலையிலும் நடக்க இருக்கிற நாடகம் ஸ்ரீ வள்ளிதிருமண நாடகம் வெகு சிறப்பாக நடைபெற காரணத்தினால் இதில் பங்கேற்கிற நடிகர் உங்களுக்கெல்லாம் தெரிந்திருந்தாலும் தெரியாமல் இருந்தாலும் சொல்லது கடமை எனது கடமை சண்டை இடமெல்லாம் தனக்கு தானே வெற்றி சொல்ல மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய பாசமிகு அன்பு மச்சான் மதுரை ஒத்தக்கடை அருகாமையில் தேத்தாங்குளத்தை சேர்ந்த எம் ரவீந்திரன் அவர்கள் இவரங்க மேடையில் வேடன் வேடன் விருத்தனாக ஒருத்தர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக குயிலிச்ச கோகிலமாணி உங்கள் அன்பு காத்திருக்கும் அன்பிற்கு வஸ்திரமறியக்குரிய எனது பாசமிகு அன்பு சகோதரி மதுரை மாநகரை சேர்ந்த ஏஎல் கவிதாசிரி அவர்கள் விரங்க மேடையில் வள்ளியால் நடிக்க காத்துக் கொள்கிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக அடுக்குமொழி விஷயத்திற்கும் பாடல பாடி உங்களை விளக்கு வந்திருக்க மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய நாதகான பேரரசு அன்பு சகோதரர் அறந்தாங்கி அருகாமில்ல வீரமங்கலத்தை சேர்ந்த லே கவிராஜன் அவர்கள் கான பிரியர் கழகப்பிரிய நாடகத்துடையினார். எத்தனை இருந்தாலும் சிறந்த முறையில் எங்களுக்கு பக்கமத்தில் மக்காமலை செய்வதை அன்பிற்கு மத்திய மரியாதைக்குரிய பாசமிகு எங்கள் அன்பு வாத்தியார் மகி அன்பு மாமா புளியங்குளம் மாநகரை சேர்ந்த கே ராஜா மணிகண்டன் அவர்கள் இங்கு ஹார்மோனியம் அன்பின் பாட்டு பொண்ணு விளையிற பூமியடா விவசாயத்தை பொறுப்பா கவனிச்சு செய்வோமடா உண்மையா உழைக்கிற நமக்கு எல்லா நன்மைகளும் நாடி வந்து கூடுமடா. மணப்பாறை மாடு கட்டி மாயவர ஏறு ஊட்டி வயல் காட்டு உழுது போடு செல்லக்கண்ணே அது தலைய போட்டு பாடுபடி செல்லக்கண்ணே. மணப்பாறை மாடு கட்டி மாயவர ஏறு ஊட்டி வயல் காட்டு உழுது போடு செல்லக்கண்ணே அது தலைய போட்டு பாடுபடி செல்லக்கண்ணே. ஆத்தூரி கிச்சடி செம்பா நாத்து வாங்கி நடவு நட்டு ஆத்தூரி கிச்சடி செம்பா நாத்து வாங்கி நடவு நட்டு நாத்த பறித்து நட்டு போடு செல்லக்கண்ணி தண்ணியை ஏத்த விட்டு இறக்க வேறு செல்லக்கண்ணி நாத்த பறித்து நட்டு போடு செல்லக்கண்ணி தண்ணியை ஏத்த விட்டு இறக்க வேறு செல்லக்கண்ணி. கருது நல்ல விளைய வச்சு மருத ஜில்லாத வச்சு கருத நல்ல விளைய வச்சு மருத ஜில்லாத வச்சு அறுத்து போடு கடத்தி வீட்டில செல்லக்கண்ணு அதை அடிச்சு தூக்கி அளந்து போடு செல்லக்கண்ணு. புதிய ஏத்தி வண்டியில பொள்ளாச்சி சந்தையில புதியேற்றி வண்டியில பொள்ளாச்சி சந்தையில விருதுநகர் வியாபாரிக்கு செல்லக்கண்ணே விருதுநகர் வியாபாரிக்கு செல்லக்கண்ணே நீயும் வித்து போட்டு பணத்தை எண்ணி செல்லக்கண்ணே சேர்த்த பணத்தை சிக்கனமா செலவு பண்ண பத்திரமா சேர்த்த பணத்தை சிக்கனமா செலவு பண்ண பத்திரமா அம்மா கையில கொடுக்க வேணும் செல்லக்கண்ணு நம்ம அம்மா கையில கொடுக்க வேணும் செல்லக்கண்ணு அது 600 ஆக்குவாங்க செல்லக்கண்ணு. அருமையான பாடல். அதற்கு அடுத்தபடியாக
கோடியிருக்கிற மிருதங்க சகதி பாஸ்துக்குரிய எனது அன்பு அத்தான் இடையபடியை சேர்ந்த பிவி கண்ணன் அவர்கள் மிருதங்கம் அண்ட் டோலக். சூப்பர், அருமையான வாசிப்பு. அதற்கு அடுத்தபடியாக பலபாத்தி புகழ் ஆளுநர் மாஸ்டர் பாசமிகு அன்பு மாமா பரவம்படியை சேர்ந்த எஸ் முருகன் மாமா அவர்கள் இங்கு ஆளுநர் இசையமைப்பார். சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றி நன்றிகிறத. வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த நாடகத்தை பிடித்தமைக்க வேண்டும் என்ற முறையோடு நாடகத்தை மீது கொடுத்த நாடகமைப்பாளர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய பாசமிகு அன்புள்ளாம் மணக்குளத்தை சேர்ந்த அன்பு மாமா எங்கள் மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினரான அன்பு மாமா எம்.எஸ். பாக்கியநாத மாமா ராஜ நடிகர் இந்த நாடகத்தை அமைத்திருக்கின்றார்கள். இந்த நாடகம் மட்டுமல்ல, எந்த ஒரு நாடகம் இருந்தாலும் அவரிடம் கொடுத்து கொடுங்கள். சிறப்பான நடிகர்கள் கொண்டு சிறந்த முறையில் குறைந்த செலவில் நடத்தி கொள்வார் சொல்லிக்கொண்டு இந்த வயரை இழுத்து விட்டாங்க பார்த்தீங்களா? விட்டாங்களா? சரி 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 சரி. சாப்பாடு ஏற்பாடு அருமையான ஏற்பாடு வாத்தியார், அருமையான சாப்பாடு ஏற்பாடு செய்த அன்பான கிராமத்தினருக்கும் விழாவிட நடத்தி கொண்டிருக்கும் மற்ற விழா கமிட்டியர்களுக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்கள் பாசத்துக்குரிய அன்பு உள்ளம் யூடியூப் சேனல் எங்கும் தமிழ் அன்பு உள்ளம் இங்கு யூடியூப் சேனல் எடுத்துக்கொண்டிருக்க பாசத்துக்குரிய அன்பு இதயத்திற்கு மனமார்ந்த நன்றி நன்றி. வணக்கம் 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 வணக்கம். ஆடர் கலையரசி அப்படிங்க சுந்தரி நாட்டிய தாரகை நடன சிங்காரி நடன பையாரி பாசத்துக்குரிய
அன்பு எனது மருமகளுமாகிய மதுரையை சேர்ந்த மாப்பிள. சிந்துஜா. இரியா. என்னங்க? மருமகள்லாம் அங்கிடுத்தேன். சரி. இப்ப விடிஞ்ச பின்னாடிதான் உங்களுக்கு மருமகள். ஓஹோ. இப்ப உங்க சோடி உங்க பொண்டாட்டின்னு சொல்லுங்க. இப்படி சொல்ல முடியுமா வாத்தியாரே? அப்படிதான் சொல்லணும். என்ன சரிங்க. பண்ண? அது அருமையா பாடிட்டு எப்படி வாத்தியாரே? கூட்டு வந்ததே நான் தானேயா. சரி, சரி, சரி. என்ன பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரிந்திருந்தாலும் தெரியாம இருந்தாலும் சிவகங்கை பக்கம் இருக்கக்கூடிய ஒக்கூர் அருகாமையில திருமண்பட்டியை சேர்ந்த ஆட்சி முத்துராஜ் போன்ற வேலைகளில் உங்களுடைய அன்பு ஆதரவு என்னைக்கு என்ன மாதிரி பணிவுடன் வேண்டி கேட்டு பாடுங்க வாத்தியாரே. எங்க உள்ள வரணும்னா என்ன செய்யறது சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய பேர் அப்படிதான் பாடுறாங்க. பாடக்கூடாதியா? வாத்தியாரே, இப்ப நம்ம ஆவரங்குளத்துக்கு எதுக்கு வந்திருக்கிறோம்? அப்புறமா என் தங்கச்சி தானே கட்டி கொடுத்தேன். உனக்கு என்ன? அவன் கல்யாணத்துக்கு நாங்களாம் வந்து எவ்வளவு சீரு தட்டு போத்தாங்க. சீரி தட்டி போட்டு எனக்கு என்னன்னு வந்துட்டியா? அங்க என்ன பிரச்சனை நடக்குதுன்னு எனக்கு தானே என்ன தெரியும். ஒரு ஸ்கூட்டி வாங்கி கொடுக்க என் தங்கச்சியை தானே குப்பரை தள்ளி விட்டு நீ வண்டியை ஓட்டி இருக்க. ஐயோ கடவுளே, இப்ப ஊர்ல அதை கேட்டாங்களையா? சொல்லணும்ல. அதுவும் குப்பரை தானா? நடந்த விஷயத்தை சொல்றது. சரி 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 சரி. நம்ம குடும்பத்தை நம்மளே சொல்லிக்கிற வேண்டியதை வேற ஒண்ணும் இல்ல. சரி. எல்லாரும் கல்யாணம் பண்ணி நானும் கல்யாணம் பண்ணி தொலைச்சி வாத்தியாரே. அருமையான பொம்பளை பிள்ளை, நல்ல பிள்ளை தான் உங்களுக்கே தெரியும். ஆமையா. என் பொண்டாட்டிக்கிற ஸ்பெஷல் என்ன உங்களுக்கு தெரியும்? எனக்கு என் தங்கச்சிட்ட பெசலே பணியாரம் சுட்டு கொடுக்குமே என் அப்படி தங்கச்சி. சொல்லுங்க. என் பொண்டாட்டி பணியாரம்னா இதை திங்கினது. டேய் துப்புக்கட்ட முண்டப்பளே, அப்படி சொல்லக்கூடாது. பூரா சொந்தக்காரங்கடா. பொண்டாட்டி பணியாரம் சொல்லக்கூடாது. உன் பொண்டாட்டி என் தங்கச்சி சுடுற பணியாரம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்படி இவ்வளவு நீளத்துல சொல்ல முடியுமா? அதை சுருக்கமா சாட்டா சொல்லணும்னா எப்படி சொல்றது? எப்படி சொல்றது? என் பொண்டாட்டி பணியாரம். டே, யாரு சுட்டது? யாரு சுட்டது? உங்க சம்சாரம் சுட்டது. அதனாலதான் சொல்றேன் என் பொண்டாட்டி பணியாரம்னா நல்லா டேய், சாப்பிடு. டேய், கதையை அடுத்து நடத்துறா நீ ஒருத்த விளங்காத வேலை. சரி சரி சரி. ஆ. அப்படி என் பொண்டாட்டிக்கு பெருசாலே இந்த பணியாரம் தான். ஆமா. நல்லா இருந்த 5 வருஷமா நல்லாத்தான் இருந்தா வாத்தியாரே. தெரியுமில, இப்ப வீடு எல்லாம் புதுசா கட்டினீங்க. வீடு கட்டி நீ காம்பவுண்ட் செவர் 4 லட்சம் ரூபாய்க்கு காம்பவுண்ட் செவர், அதெல்லாம் பிரச்சனை இல்ல. அப்புறம் என்னையா? நல்ல பொண்டாட்டி தான் நல்லா தான் இருந்தா. ஆ. 5 வருஷமா நல்லா போய்கிட்டு இருந்தா வண்டி. ஆ. திடீர்னு எறையில குறுக்கு சால் அடிச்சிருச்சா வாத்தியாரே. என்ன சொல்றீங்க? நம்ம புருஷன் தினமும் நாடாத்துக்கு போறாரு. ஆமா. நம்ம சும்மா தானே வீட்டுல இருக்கிறோம், நம்மளும் வேலைக்கு போலாம்னு இங்க இருந்து இவரு ஒரு அட்டையை போட்டுக்கிட்டு வேலைக்கு கிளம்பிட்டா வாத்தியாரே. 100 நாள் வேலை. அட கழுதைக்கு பொழுது போகாம போயிருக்கு போது. வேலையெல்லாம் பிரச்சனை இல்லை. கவர்மெண்ட்ல தாய்மார்களுக்கு கொடுத்த வேலை, நம்ம அதை பத்தி பேசவில்லை. அப்புறம் என்ன? நான் பேச வந்ததே என் பொண்டாட்டியை பத்தி தான். என்ன? வேலைக்கு போனோமா அமுக்கிக்கிட்டு பேசாம வந்தமான இல்லாம வேலைக்கு போன இடத்துல வேலை பார்த்து கொஞ்ச நேரம் வேலை பார்க்குறது, மிச்ச நேரம் பூரா ஊர் புறணி தான் பேசுறது. எப்படி? அங்க போன உடனே இந்த கிளடு கட்டையெல்லாம் ஒன்னா உட்காந்து பேசுறது. ஏன்டி உன் புருஷன் தினமும் முத்துராசா நாடாத்துக்கு போறானே, பேக்க தூக்கி பேக்கல விட்டு போறானே, என்ன காசு வேணும்னு சரியா கொண்டு வந்து கொடுக்குறானா கொடுக்கலையா, உன்னை கவனிக்கிறானா கவனிக்கலையா அப்படின்னு கேட்ட. என்ன கவனிப்புனா? கவனிப்புனா அப்படி சரி, ரைட். கவனிக்கிறானா கவனிக்கலையா அப்படின்னு கேட்ட உடனே சரி. ஏன் பொண்டாட்டி சொல்லிக்க எங்கன்னு கவனிக்கிறாரு, வர்றாரு 12 மணிக்கு வாராரு, சாயந்தரம் 4 மணி ஆச்சுன்னா பேக்க தூக்கி பேக்கல விட்டு போயிடுறாரு. போக்கு போக்குன்னு குளிச்சிட்டு கிளம்பி போக்கு போக்குன்னு குளிச்சுட்டு கிளம்பிடுறாரு. ஒன்னும் இல்ல அப்படி சொன்ன உடனே இந்த கிளவிய ஊரை நல்லா இவ்வளவு பெரிய சாவியை கொடுத்து திரிவி விட்டுட்டாங்க வாத்தியாரு. ஆத்தாடி ஆத்தாடி மொரட்டு சாவி வாத்தியாரு. அந்த சாவி உங்ககிட்ட கிடைச்சிருந்தாலும் ஒரு பிரயோசனம். அவட்டி இருப்பேன். அப்ப பாருங்க என் பொண்டாட்டி கிட்ட சொன்ன உடனே அடே அப்பா வீட்டுக்கு வந்தவன ஏண்டியோ புருஷன் தினமும் நாடகத்துக்கு லூஸ்ல விட்டுக்கிட்டு இருக்கிய. சரி. இப்படி லூஸ்ல விடாதடி நாடகம் இருக்க புடி இல்லைன்னா டான்ஸ் காரியில ஏறிக்கிட்டே திரிஞ்சிருவேன். சரி. அப்படின்னு சொன்னா வீட்டுக்கு வந்தா இருக்க பிடிச்சிட்டா வாத்தியாரு. எப்படி கப்புன்னு பிடிச்சது என்னை விட அவன் நல்லா பிடிப்பா. சரி. அப்படின்னு பிடிச்ச உடனே பாருங்க அதே அப்பா வீட்டுக்கு வந்தா மான மரியாதை அம்புட்டு கெட்டு போச்சு. என்ன கெட்டு போச்சு? கெட்ட வாத்தியார திட்ட ஆரம்பிச்சுட்டா வாத்தியாரு. அசிங்கமா பேச ஆரம்பிச்சுட்டா. நீ கோவக்கார பயிலாச்சடா. எனக்கு கோபம் பலியா வந்துருச்சு. சரி. கெட்ட வார்த்தையில பேசுறாலும் எனக்கு சுத்தமாவே பிடிக்காது. தர என்ன செஞ்சு கோபம் வந்தா கை நீட்டிய பொண்டாட்டிய ஒரு அடி அடிச்சு பாருங்க. சரி. அடிச்ச உடனே போன பொண்டாட்டி ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல. நம்ம புருஷன் தானே, சரி நம்ம செஞ்சது தவறு, நம்ம பேசுனது தவறுன்னு பொறுத்துக்கிட்டு இருக்காம யோசிக்கலையா மாப்ள? என் மையனை வேற தூக்கிக்கிட்டு ஆத்தா வீட்டுக்கு போயிட்டா வாத்தியா. ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம போயிட்டாலே. நம்ம இப்படி போயிட்டோம்னா வாழ்க்கை கெட்டு போயிருமே, நாளைக்கு எப்படி இந்த வீட்டுக்கு வர்றது திருப்பி அப்படின்னு யோசனை. நம்ம வாழ்க்கை வாழாவட்டியா போயிருமே கொஞ்சோட யோசனை இல்லாம வாட்டுகளை திகுன்னு என் பிள்ளை வேற தூக்கிட்டு ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம கிளம்பி போயிட்டா. சரி. போனவனே கதையை நல்லா கவனமா கவனிக்கிற வாத்தியார. சொல்லுங்க மாப்ள. 10 நாள் வரைக்கும் போன பொண்டாட்டி 10 நாள் வரைக்கும் வீட்டுக்கே வரல. அத்தடி அப்ப நீங்க என்ன பண்ணீங்க? உங்களுக்கு ஜாலியா இருந்திருக்குமே. ஆமா அப்புறம் என்ன பண்றது? அத பத்தி நம்ம என்னைக்கு கவலைப்பட்டா? சரி 10 நாளைக்கு மேல நம்ம இனிமேலுக்கு இருக்க கூடாது, நம்மள ஊர் உலகம் தப்பா பேசு, எப்படி என்னடா அப்படி அடிச்சு விட்டா, சரி பொண்டாட்டி போன பொண்டாட்டியை போய் கூட்டி வரப்படாதா அப்படின்னு 4 பேர் தப்பா பேசுவாங்க அப்படின்னு நானும் கணக்கு பண்ணி என்ன சரி என் பொண்டாட்டியை கூட்டி வரப்படி இவங்க ஆத்தா வீட்டுக்கு போறேன். கிளம்பி போயிட்டீங்க. கிளம்பி போயிட்டு போனா எழுத்த மாதிரி வாசப்புல மாமனார் உட்கார்ந்துருக்காரு வாத்தியார. சரி. என்னைய பார்த்தவன இந்த சண்டாளனுக்கு கோபம். என்ன அப்புறம் ஒத்த புள்ள ஒண்ணே கண்ணே கண்ணு பெத்தாடுது கோவம் வராதயா? கோவம் வரத்தேன் செய்ய. என்ன என் மாமியாலும் என் பொண்டாட்டி வீட்டுக்குள்ள இருந்திருக்காங்க. சரி. மாமனார் என்னைய பார்த்தவன என்ன செய்ய, ஒரு பெரிய மனுஷன் என்ன செய்ய, என்னப்பா பிரச்சனை ஏது பிரச்சனையை சொல்லி தீர்த்து விட்டு அனுப்பி வைக்கணும்யா. தீர்த்து வைக்காம இந்த நாரப்பைய மாமனார் என்ன செய்ய, பின்வாசல் வழியா போன மனுஷன் துண்ட மாதிரி தோல்ல ஒடுக்கிட்டு போன மனுஷன் வீட்டுக்கே வரல பாச்சாரு. என்னதான் இருந்தாலும் பெண்கள் அப்படினால
இறக்க மனசு மாப்பிள நாடே தாய் நாடு மாப்பிள. நாடே தாய் நாடு. அதுவும் என் மாமியா என் மேல அவ்வளவு பாசமா இருக்கு. மருமகன் இல்லையா? அப்படி சொல்லுங்க தெரியும், மருமகன் இல்லையா? என் மாமியா மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை பெண்களுக்கு இறக்க மனசு இருக்கு. அது மருமைய மேல பாசம் அதிகமா இருக்கும். என் மாமியா என்ன பார்த்தவன, அத்தாடி நம்ம மககளத்துல தாலி கட்டின மருமையினாச்சே, அடிச்சாலும் அணைச்சாலும் அவகதான மருமை அப்படின்னு என் மாமியா என்ன பார்த்த உடனே பரபரப்பா ஓடி போய் அந்த காலத்துல சீதனம் கொடுத்த பொருள், ஒவ்வொரு பொருளும் அண்டா குண்டா எதுவா இருந்தாலும் பெருசு பெருசா இருக்கு. யாருக்கு சீதனம் கொடுத்தது? மாமியாவுக்கு. சரி சரி. அந்த காலத்துல சீதனம் கொடுத்த செம்பு வாத்தியார நல்ல இவ்வளவு பெரிய செம்பு. மாமியா செம்பு. ஐயா கதையை மாறி. என்னையா நீ சொல்ற? மாமியாவுக்கு சீதனம் கொடுத்த செம்பு. நீதானே சொன்ன. யாரு பணியாரம் சொன்ன? என் பொண்டாட்டி பணியாரம். அத அப்படித்தானே சொல்லணும். அதே மாதிரி செம்பு யார் செம்பு? ஓஹோ, நாங்க அங்க கொடுத்தனால இங்க கோர்க்கிறீங்களா? செம்பு யார் செம்பு? செம்பு மாமியா செம்பு. மாமியா செம்ப. கதை வேற மாதிரி போகுது. நல்லா இருக்கு மாப்ள. செம்புல தண்ணியை கொண்டு வந்து என் மாமியா மருமையை கிட்ட கொடுக்குது. எப்படி? இந்த செம்பு வேற பழைய காலத்து செம்பு கீழே மேல விழுந்து தூர்ல வேற நெளிஞ்சு கிடக்கு. அப்ப பாருங்க, இந்த நெளிஞ்சதுல லேசா அப்படியே ஒரு கண்மயிர் போற அளவுக்கு தொர்ருன்னு ஓட்ட விழுந்து போச்சு. ஒத்த விர வச்சு அடைக்க வேண்டியதானே நீயே. தம்ம இருங்க வாத்தியா நல்லா இருப்பியா அப்படின்னு ஒழுகுனவன இந்த ஒழுகுற செம்புல தண்ணியை கொண்டு வந்து மருமையை கிட்ட மாமியா கொடுக்குது. எப்படி? கொண்டு வந்து கொடுத்தவன வேணாங்கிறிய மாமியா முரட்டு பாசக்காரி. அப்ப என்ன சரிய மாமியா குடிங்கப்பா அப்படியே தான் இருக்கு என் மாமியாவுக்கு தொண்டை. நான் தானே பக்கத்துல கூரைச்சவர்ல கூடி இருந்தேன். சரி. அப்புறம் பாருங்க, தண்ணியை வேணான்னு சொன்னா அப்புறம் என்ன செஞ்சிருச்சு, பெரிய தட்டு வாத்தியாரே இவ்வளவு தட்டு சோறு திங்கிற தட்டு. மாமியா தட்டு. ஐயோ, மாமியாவுக்கு சீதனம் கொடுத்த தட்டு. சீதனம் கொடுத்த தட்டு. இந்த தட்டுல சோத்த போட்டு வந்து மருமையை கிட்ட மாமியா கொடுக்குது. எப்படி? பச்சை தண்ணியை குடிக்காம சோத்த திம்பன தொடுவையாடா. சோறையும் வேணான்னு சொல்லிச்சு என் மாமியா. அப்போ விட மாட்டேங்குது. சாப்பிடுங்கப்பா. அப்படியே டைமிங்கே சொல்லல. அதான மாப்பிள, பக்கத்து வீடு நான் தானே மாப்பிள. வேணான்னு சொன்னா அப்படியே கொண்டு என்ன தண்ணி வந்து குடுக்குறோம், குடிக்க மாட்டேங்கிறாங்க. சோறு ஓட்டு குடுக்குறோம், மருமையை சாப்பிட மாட்டேங்கிறாங்க. சரி, நம்ம லேசா தண்ணிக்கு போற மாதிரி போவோம். நம்ம மகனும் மருமையினு பேசி ராசி பண்ணி எப்படியாவது மருமையை நம்ம மகளை கூட்டிக்கிட்டு போட்டேன் அப்படின்னு இது என்ன செஞ்சிருச்சு, இடுப்புல கொடுத்து எடுத்துச்சு. அடுத்த ஊருக்கு போயிடுச்சு. மாமியா ஊர்ல தண்ணி குடிக்கிறதுக்கே வாய்க்கு வழங்காது. உப்பு தண்ணி. ஒரு 1/2 கிலோமீட்டர் போகணும், ஒரே உப்பு தண்ணி. சரி, பேசாத ஒன்றாட்டி வீட்டுக்குள்ள இருக்கிற மாமனார் கோச்சிட்டு போயிட்டாரு. மாமியா தண்ணிக்கு போயிருச்சு. இங்கதான் நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டிய கதை வச்சு சொல்லுங்க மாப்பிள. என் மாமியாவுக்கு சாயந்தரம் 6 மணிக்கு மேல, உண்மையாவே சொல்றேன், மாமியாவுக்கு மாலை கண்ணு. இறைவன் எதுல கொண்டு போய் வச்சிருக்கேன்? 6 மணிக்கு மேல எங்கிட்டாவது இருட்டுக்குள்ள போச்சு மாமியா உரல். மாமியாளுக்கு சீதனம் கொடுத்த உரல். இந்த உரலுக்கு பக்கத்துல வாட தூக்குது. பழைய காலத்து மாமியா உரல்னா வாட தூக்குதேன். ஐயோ நாசமா போ. இந்த உரலுக்கு பக்கத்துல எள்ளும் கருப்படி குடும்பமா இடித்து இருக்காங்க. பக்கத்துல வாட தூக்குது. கும்முன்னு வருது. கும்முன்னு வாட வருது. என்ன செஞ்சுட்டு எனக்கு பட்டினியா 10 நாளா கடந்து பட்டினி பச்சையமா கடந்து போனதுல எனக்கு சும்மாவே எதையாவது பார்த்தா எச்சி ஊறிடும். என்ன செஞ்சு இந்த உரலை பார்த்தவன சல சலன்னு எச்சி ஊற ஆரம்பிச்சு. என்ன செஞ்சுட்டு இந்த உரல்ல இப்படி வலிச்சு நக்குனி பாருங்க. மாமியா உரல்ல வலிச்சு நக்கிருக்க. உரல்ல நக்குனே. சரி, உரல்ல நக்குனவனா ருசி அதிகமா இருந்துச்சு வாத்தியாரே. அப்படியே என்ன செஞ்சுட்டு நாக்க போட்டு நக்கலாம்னு மண்டைய கொட்டி உள்ள விட்டுட்டு துப்புக்கட்ட முட்டப்பளை மாமியா உரல்ல அத நாக்க போட்டு நக்குன. உரலுக்குள்ள விட்டு நல்லா இருப்பி. அந்த கதை முடிய தொட்டிக்கு மாமியாவை சேர்க்காதே. சரி சொல்லு. உரலுக்குள்ள போய் மண்டை மாட்டிக்கிருச்சு. கச்சுன்னு எதுக்குள்ள மாட்டி இருக்கு? மாமியா உரலுக்குள்ள மாட்டிக்கிருச்சு. உரலுக்குள்ள மாட்டிருச்சு. சரி, உரலுக்குள்ள மாட்டிருச்சு. உரலுக்குள்ள மாட்டி என் பொண்டாட்டிய கூட்டியார பாரு. ஆர்வத்துல உள்ளுக்குள்ள டவுசேர விடாம வெறும் வேட்டியை மட்டும் கட்டி போய் தொலை. அப்போ மாமனாருக்கு நல்ல சௌரியம் இல்லையா? மாமனாரே கோத்திட்டு போயிட்டாருங்க. அதே வருவே. அப்புறம் என்ன தெரியும், மாமியா தண்ணிக்கு போயிட்டு வந்துருச்சு. அப்பா மருமையனே கூப்பிட்டு கத்திக்கிட்டு இந்த உரலுக்குள்ள எப்பவும் என்ன கிடக்கும்? பால் கறக்கிற மாடு தான் கிடக்கும். இத பிடிச்சு கட்டுற வேலை யார் வேலை தெரியுமா? என் மாமனார் வேலை. இந்த மனுஷன் வீட்டுக்கு வரல உரல்ல மாட்டை பிடிச்சு கட்டல. என் மாமியாவுக்கு காலையில 4 மணிக்கு பால் கறக்கிற நேரம் வந்துருச்சு. மாமியாளுக்கு பால் கறக்க நேரம் வந்தவன சட்டியில தண்ணியை கொண்டுட்டு உரலுக்கு பக்கத்துல எண்ணெய் கிட்ட வந்துருச்சு. சரி, எப்பவும் என்ன கிடக்கும்? இங்க மாடு கிடக்கும். இது வெள்ளை வேட்டியை இழுத்து போத்திக்கிட்டு மாடு மாதிரியே நான் கிடக்குறேன். 4 கால் பச்சை குனிஞ்சுக்கிட்டு இருக்க. எனக்கு கவட்டுல அடிக்குது வாத்தியாரே. தண்ணி அடிக்குது. சரி, அப்புறம் என்ன செஞ்சிருச்சு, தண்ணி சட்டி அந்த கொண்டு போய் வச்சுட்டு கண்ணுக்குட்டி அவுத்து விட்டுருச்சு வாத்தியாரே. அவுத்து விட்டா கவட்டுல வந்து ராத்திரி பூரா பட்னியா கிடந்ததுக்கு அதுக்கு கவட்டுல முட்டுது. உசுறு போயிட்டு வருது, வெளியில சொல்ல முடியாம கிடக்குறேன். சரி, அப்புறம் என்ன செஞ்சிருச்சு, அடுத்த வேலை பாலை உருகித்தானே ஆகணும். கிண்ணில விளக்கண்ணைய கொண்டுகிட்டு வந்துருச்சு. சரி, அதோட அவ்வளவுதான் சொல்ற. எவ்வளவுடா பால் கரைஞ்சு மாமியா? இப்படி சொல்ல ஊரா போய் சொல்ல. என்ன கதை நல்லா கதை கேக்குறியா? இப்படி சொல்ல ஊரா என் கதையை போய் சொல்லதுக்கு மாமியா ஓட்டு மருமையனுக்கு ஊரு போயா. கதையை ஃபுல்லா சொல்லாம விடுற. ஐயா வாங்க 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 வந்து ராசி தாங்க. ஏமாப்ல என்ன வச்சற
ஒரு சின்ன ஒரு டவுட் என்ன டவுட்டு? ஐயப்பா. ஏன்னா இப்ப ஒரு கதாநாயகரை பத்தி இந்த பாட்டு இந்த இடத்துல வரலைன்னு கேட்டா உங்ககிட்ட தான் கேட்பேன். ஆமா. ஒரு முருகன் ஒரு இடத்துல பாடாட்டினாலும் உங்ககிட்ட தான் கேட்பேன். சரி. மாமியா சலப்பு அடிச்சு கண்டு குட்டி முட்டுச்சு. ஆ. மாட்டுக்கு எத்தனை காம்பு? மாட்டுக்கு 4 காம்பு. அப்போ நீல குடிச்சு சீ, வாங்க 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 வந்து ஆச்சி தாங்க. அப்படி வாங்க 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 வந்து ஆடி தாங்க. வாங்க 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 வந்து ஆச்சி தாங்க. வாங்க 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 வந்து ஆச்சி தாங்க. வந்திருக்கு பெரியோரு அமர்ந்திருக்கு தாய்மாரே அனைவருக்கும் ஓமானே வணக்கம். உங்க பாத தொட்டு வணங்குகிறேன் வார்த்தவேனுங்க. வாங்க 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 ஆச்சி தாங்க. நாடகமா நடக்குங்க. அது மணிகமான மந்திரத்தை பார்க்கணுங்க. நாடகமா நடக்குங்க. அது மணிகமான மந்திரத்தை பார்க்கணுங்க. தூங்காம முழிச்சிருந்து தூங்காம முழிச்சிருந்து நாடகத்தை பார்க்கணுங்க. ஒரு ஆரே உச்சாரே முக்காரே உங்க பாத தொட்டு மணிக்கு ஏறே வார்த்தவேனுங்க. வாங்க 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 வந்து ஆச்சி தாங்க. வாங்க 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 வந்து ஆச்சி தாங்க.